திருமணம் என்றாலே அனைவரும் ஒன்று கூடி மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதுவும் ஐயர் வீட்டு திருமணம் என்றாலே நிறைய சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிதான் இந்த திருமணத்திலும் நடைபெற்று கொண்டிருந்தது. மணப்பெண்ணின் பெயர் அஸ்வினி. இவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை செய்து வந்தாள். எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கனவு நிச்சயமாக இருக்கும். அஸ்வினியின் பெற்றோருக்கும் அப்படிதான். மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள். அவர்கள் உறவினர்கள் எல்லாரிடமும் சொல்லி வைத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்தபடியே ஒரு வரன் வந்தது. இரு வீட்டாருக்கும் பிடித்துவிட்டது. உடனே பேசி முடித்துவிட்டு நிச்சயம் செய்து விட்டார்கள். அஸ்வினிக்கு நிச்சயம் செய்த மணமகனுடன் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினாள். மணநாள் நெருங்க நெருங்க அவள் மனதில் ஒரே பதட்டம் ஏற்பட்டது. திருமணத்திற்கு அனைத்து உறவினர்களும் வீட்டில் நிறைந்து அவரவர் வேலையை பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அஸ்வினியின் மனதுக்குள் மட்டும் நாட்கள் நெருங்க நெருங்க ஒரு பரிதவிப்பும் ஒரு பயமும் தோன்றிக்கொண்டே இருந்தது. இருவரது வீட்டிலும் திருமண வேலைகள் தொடர மணநாளை ஆவலோடு காத்திருந்தன. இதோ வந்துவிட்டது. நாளை திருமண நாள். சடங்குகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் அஸ்வினியின் மனதுக்குள் பல கேள்விகளை கேட்டு பதில் தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அன்றைய இரவு அஸ்வினி யாருக்கும் தெரியாமல் வீட்டின் வெளியே போய் நின்று கொண்டிருந்தாள். வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் போல் இருந்தது. தினமும் அவருடன் அலைபேசியில் பேசியதில் இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்பொழுது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று மட்டும் அவள் மனம் பரிதவித்து கொண்டிருந்தது. அவள் அம்மா அப்பா எல்லோரையும் விட்டுவிட்டு போகிறோம் என்று அழுது கொண்டிருந்தாள். அந்நேரம் அவள் வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வந்தாள். அந்நேரம் வராண்டாவில் நின்று கண்ணீர் வலியும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவளது தங்கை புது துணி பரவசத்தில், அக்கா உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எனக்கு இந்த மருதாணி போட்டு தாங்கக்கா என ஓடி பக்கத்தில் வந்தாள். அஸ்வினியின் முகத்தை பார்த்ததும் என்ன ஆச்சுக்கா உனக்கு என்று பதட்டத்தோடு கேட்டாள். ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்தாலே சமமாக பகிர வேண்டும் என்று சண்டை போடுவேன். இனி நான் யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்லப் போகிறேனே என்று அவள் தோளில் அழுதவாறு சாய்ந்தாள். அக்கா நீ எதற்கும் கவலைப்படாதே, நீ எப்போ வேணும்னாலும் நம்ம வீட்டுக்கு வாக்கா என்று ஆறுதல் படுத்தினாள். சிறிது நேரம் கழித்து மனதிற்குள் இன்னொரு கலக்கம். என்னவென்றால், அடுப்பில் என்னடி வச்சுட்டு வந்த, ஒரே கருகின நாற்றம் வருது, நீ எங்கடி போன என்று என்னை திட்டுகிற அம்மாவை நானும் அடிக்கடி திட்டுவேன். கட்டி அணைப்பதுமாயிருக்கும். இனி எனக்கு அது கிடைக்குமா? நான் என்ன கேட்கிறேனோ அதை மறுக்காமல் கண்டிப்பாக எனக்கு வாங்கி தருவார். அம்மா வேண்டாம் என்று திட்டினாலும் கூட கேட்காமல் அதை எப்படியாவது எனக்கு வாங்கி தருவார். நீ செல்லண்டா எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே போய் தேடுவேன் என்றெல்லாவற்றையும் யோசித்து கொண்டே வெளியே வந்து படியில் அமர்ந்தாள். ஏண்டி என்ன நேரம் ஆகுது, இந்த நேரத்தில் வந்து வெளியே உட்கார்ந்திருக்க என்று ஒரு குரல் கேட்டது. யார் என்று திரும்பி பார்த்தால் அது பாட்டியின் குரல். எப்போதும் எதையாவது சொல்லி திட்டிக்கொண்டே இருக்கும் பாட்டியை நான் முறைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் இப்போது முறைக்க தோன்றவில்லை. பாட்டியை பார்த்ததும் அழதான் வருது. ஏண்டி கண்ணு என்ன ஆச்சு உனக்கு? அழாதடி, பெண்ணாக பிறந்தாலே பிறந்த வீட்டை விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும். அங்கே நீ தைரியமாக இருக்க வேண்டும், எதற்கும் பயப்படாதே என்று அனைத்து சமாதானம் செய்தாள். அனைத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டு ஒரு இயந்திரம் போல் நடந்தேன். எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை அனைத்தையும் சமைத்து கொண்டிருந்தாங்க அம்மா. ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. நாளை எனக்கு திருமணம். நான் போகும் இடம் சொர்க்கமோ அல்லது நரகமோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் நிம்மதியாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் என் மனதில் இருக்கிறது. மாலை சிறிது நேரமாகிவிட்டது என்றாலே என்னை தேடிக்கொண்டிருக்கும் அம்மாவின் கண்கள், நான் எதை கேட்டாலும் மறுக்காமல் வாங்கித்தரும் அப்பாவின் அன்பு, என்னுடைய பொருளெல்லாம் வேண்டும் என்று சண்டை போடும் என் தங்கை, நான் எங்கே அமர்ந்தாலும் என்னை சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் என் பாட்டி, இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கும் அவர்களிடம் நான் எப்படி பழகுவது என்று மனதிற்குள் ஒரு குமுறல். நாளை முதல் புது உறவுகளுடன் நான் வாழப்போகிறேன். ஆணின் திருமணம் என்பது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பெண்ணின் மன வாழ்க்கை என்பது முற்றிலும் மாறுபட்டவை.
ஒரு வளர்ந்த செடியை பிடுங்கி வேரோடு வேறு இடத்தில் வைப்பது போல அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து வேரோடு பிடுங்கி மற்றொரு வீட்டில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமண வாழ்க்கை. உங்கள் மனைவியை நேசியுங்கள், அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். நன்றி.